வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபார்ம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஆஸ் பர் செக்ஷன் 139. ஸோ அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம், என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் எப்படி உங்கள் ஃபார்ம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி கிளிக் ஸ்டார்ட். ஸோ இங்கே இண்டிவிஜுவலோ ஹெச்யூஎஃப்ஓ அதர்ஸோ யார் இருக்காங்களோ அவங்க கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கேஸில் இண்டிவிஜுவல் தான். ஸோ ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ணுறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அண்ட் இதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் ஃபைலிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 139. ஸோ 139 நீங்கள் படித்தீங்கனால யாருக்கு என்ன ரிட்டனு எப்படி ஃபைல் பண்ணணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர் யூ ரிக்வயர்ட் டு ஃபைல் த ரிட்டன் ஆஸ் பர் அதர் கண்டிஷன் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் கிளாஸ் 4 ஆஃப் 7th proviso section 139 subsection 1. So see, first of all உங்கள் நீங்கள் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற போகிறீங்க, உங்கள் டாக்ஸபிள் இன்கம் மோர் தென் பேசிக் ஸ்லாப் பேசிக் எக்ஸப்ஷன் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த ஃபார்ம்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது டிஸ்கஸ் பண்ண வரும். உங்கள் ஒரு 2,50,000க்கு மேலே போனால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க. மோர் தென் 3 lakhs போனால் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு. என்னது லெஸ் தென் 2,50,000. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் சிட்டிசன் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ இன்கம் இருக்காது, ஆனால் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இது செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இன்கம் டாக்ஸபிள் இன்கம் லெஸ் தென் பேசிக் ஸ்லாப் ரேட்டுக்கு கீழே தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பேங்க்கில் ஏதாச்சும் அமௌண்ட் அதிகமாக போட்டு அதிகமாக எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக மோர் தென் 25,000 இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்றுருப்பீங்க, அதில் ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது, ஆனால் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ஐடிஆர் ஃபார்மில் என்ன எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அது காமிச்சிருவோம். ஹோப் இது தெரியும்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஃபாரின் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, மோர் தென் 2 lakhs இருக்கும். இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி பில் உங்கள் கம்பெனிக்கு பே பண்ணியிருப்பீங்க, மோர் தென் 1 lakh இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இது கூட ஆப்ஷன் கூட மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது நான் செலக்ட் பண்ணால் எங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது பார்ப்போம். ஸோ கிளிக் ஆன் கண்டினியூ. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ யூடியூப் நான் இந்த வேர்ட் சொன்னேன்னே அது வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வேர்ட் சொல்லலை. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் போகும்போது இங்கே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த 139 சப்செக்ஷன் 139 நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ ஃபாரின் ட்ரிப் போயிருப்பீங்க, ஸோ எவ்வளோ செலவாயிருக்கு அது மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs ஆகிருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணி அது மோர் தென் 1 lakh பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணது, ஸோ ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் சொல்லுங்கள். ஸோ டிடிஎஸ் மோர் தென் 25,000 50 lakhs வரைக்கும் டிடெக்ட் பண்ணால் அந்த அமௌண்ட் இங்கே காமிக்கலாம். இல்லை டெபாசிட் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட் இங்கே காமிக்கலாம். ஸோ ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, என் கேஸில் இது மூணுமே கிடையாது அப்படி சொன்னால் மறுபடியும் ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் அண்ட் இங்கே போயிருங்க. ஸோ இங்கே நீங்கள் டாக்ஸபிள் இன்கமோ அதர்ஸ் இன்கம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஸோ மறுபடியும் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வில் பி நோ. ஸோ இதுதான் மீன்ஸ் இந்த சார்ட் மீன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஆப்ஷன். ஸோ செக்ஷன் 139 படிச்சிருங்க. ஸோ தட் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிடும். That's it in this video. And in case உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் எப்படி பண்ணுறது லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டம் இருந்துச்சுன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் கான்செப்ட் கிளாரிட்டி 21 வீடியோஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ரிட்டன் ஃபைலிங் ITR 1லேருந்து ITR 4 பிலேட்டட் ரிவைஸ் ரெக்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் ரிட்டன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸஸ் ஏதாச்சும் நோட்டீஸ் வந்தால் அது, தென் வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் இது லைவ் செஷன் ப்ளஸ் ப்ரீ ரெக்கார்டட். ஸோ ஜூன் ஜூலையில் நாங்கள் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு சில ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவும் கிடச்சிடும். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,500 சார்ஜ் பண்ணுறோம். டில் மார்ச் 2025 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இதோட போனஸ் டிடிஎஸோட லைவ் செஷன் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் இன்ட்ரெஸ்ட் அனுப்புங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.